ஹோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்கள் வாக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான விஷயம் பற்றி பார்க்கலாம். இது உங்களுக்கு அளப்பரிய பலன்கள் தரும். 9 கிரகங்களில் 7 கிரகங்களுக்கு மட்டுமே ஓரை உண்டு. ராகு கேது சாயா கிரகங்கள் என்பதாலும் அவற்றிற்கு சுற்றுப்பாதை இல்லாத காரணத்தாலும் அவற்றிற்கு ஓரை கிடையாது. பூமத்திய ரேகை, தீர்க்க ரேகை ஆகியவற்றை நமது முன்னோர்கள் எப்படி உருவாக்கினார்களோ அதேபோல்தான் ஓரைகளும் உருவாக்கப்பட்டன. சூரியனின் சுற்றுப்பாதை, சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள், தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதனுடைய ஈர்ப்பு சக்தி, அதன் ஒளிக்கற்றைகள் பூமியை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான கால நேரம், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் நமது முன்னோர்கள் ஓரைகளை கணக்கிட்டுள்ளனர். சூரியன் மற்றும் அதன் அருகே அல்லது தொலைவில் உள்ள கிரகங்களின் அமைப்பைக் கொண்டு வானவியல் அறிஞர்கள் ஓரைகளை உருவாக்கினர். இதன்படி வாரத்தின் முதல் நாளான ஞாயிறன்று முதல் ஓரையை சூரியனுக்கு அளித்தனர். அதற்கடுத்து சுக்கிரன், அதற்கடுத்து புதன் ஓரை, 4வது இடம் சந்திரனுக்கும், 5வது இடம் சனிக்கும், 6வது இடம் குருவுக்கும், 7வது இடம் செவ்வாய்க்கும் வழங்கினர். இதற்கு சுற்றுப்பாதை, கிரகங்களின் கதிர் வீச்சுதான் காரணம். இவற்றில் சுக்கிரன் ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை ஆகிய 3ம் நல்ல ஓரைகள் எனப்படுகிறது. எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்றாலும் இந்த ஹோரைகளில் துவங்கலாம். ஓரை என்பது சூரிய உதயத்திலிருந்து கணக்கிடப்படுகிறது. அந்த நாளின் கிழமை அதன் முதல் ஓரையாக கொள்ளப்படுகிறது. உதாரணமாக ஞாயிறு காலை முதல் 1 மணி நேரம் 6 முதல் 7 மணி சூரியனின் ஓரை. இதையடுத்து 7-8 மணி வரை சுக்கிரன் ஓரை, 8-9 மணி வரை புதன் ஓரை, 9-10 மணி வரை சந்திரன் ஓரை, 10-11 மணி வரை சனி ஓரை, 11-12 மணி வரை குரு ஓரை, 12 மணி 1 நிமிடம் வரை செவ்வாய் ஓரை. இதையடுத்து மீண்டும் சூரியன் ஓரை துவங்கும். இதேபோல் வரையான செவ்வாய்க்கிழமை என்றால் அன்று காலை 6 முதல் 7 மணி வரை செவ்வாய் ஓரை. புதன்கிழமை என்றால் காலை 6 முதல் 7 மணி வரை புதன் ஓரை. அதன்பின் ஒவ்வொரு மணி நேரமும் மேலே கூறப்பட்டுள்ள வரிசைப்படி ஓரை கணக்கிடப்படும். பொதுவாக காலை 6 மணி என்பதனை சராசரி சூரிய உதய நேரமாக கொண்டுதான் ஓரைகள் கணக்கிடப்படுகின்றன. 6 குறைந்து 1 8 3 இந்த வரிசையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். காலை 6 மணிக்கு வரும் ஓரை திரும்பவும் மதியம் 1 மணிக்கும், இரவு 8 மணிக்கும், பின்பு அதிகாலை 3 மணிக்கும் வரும். சூரிய ஓரை. சூரியன் ஓரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ள சிறப்பானதாக இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளை சந்தித்தல் போன்ற பெருந்தலைகளை சந்திக்கும் காரியம் செய்யலாம். இந்த நேரத்தில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது நல்லதல்ல. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஓரை ஏற்றதல்ல. இந்த ஓரை நடக்கும் நேரத்தில் பொருள் ஏதேனும் காணாமல் போனால் கிடைப்பது அரிது. அப்படி கிடைக்குமானால் மிகவும் தாமதித்து அப்பொருளின் நினைவு மறைந்தபின் கிழக்கு திசையில் கிடைக்கலாம். இந்த நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம். சுக்கிர ஓரை சகல சுப காரியங்களுக்கு வீடு, நிலம், வண்டி வாகனம், ஆடை ஆபரணம் வாங்கவும் மிகவும் ஏற்றது. குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட சகல காரியங்களிலும் நன்மை ஏற்படும். விவசாயத்திற்கும் பயணங்கள் செய்யும் நல்லது. இந்த ஓரையில் காணாமல் போன பொருள் மேற்கு திசையில் சில நாள்களில் கிடைக்கும். புதன் ஓரை கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் ஏற்ற நேரம். சுப காரியங்கள் செய்யலாம். நேர்மையான விஷயங்களைப் பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் இந்த நேர உகந்தது. பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த ஓரையில் காணாமல் போகும் பொருள் விரைவில் அதிக சிரமமின்றி கிடைத்துவிடும். சந்திர ஓரை. வளர்பிறை காலத்தில் சந்திரன் ஓரையும் நல்ல ஓரையாகவே கருதப்படுகிறது. இந்த ஓரைகளில் திருமணம், சீமந்தம், குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துதல், பெண் பார்ப்பது, பதவியேற்பது, வேலைக்கு விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு துவங்குதல் ஆகியவற்றைச் செய்யலாம். இந்த ஓரை காலத்தில் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம். குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட காரியங்களையும் மிகவும் ஏற்றது. வியாபார விஷயமாகவோ அல்லது புனித யாத்திரையாகவோ பயணம் செய்ய ஏற்றது. பிறரை சந்தித்து பேசவும் செய்யலாம். இந்த ஓரையில் எந்த பொருள் காணாமல் போனாலும் கிடைக்காது. சனி ஓரை. இதில் சனி ஓரை ஒரு சில காரியங்களுக்கு நன்றான பலனை தரும். கடனை அடைப்பதற்கு ஏற்ற ஓரையாக சனி ஓரை கருதப்படுகிறது. உதாரணமாக, சனி ஓரையில் ஒருவர் தனது கடனை அடைத்தால்
அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படாது என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. இதேபோல் பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாவம் தீர்ப்பது, பாத யாத்திரை நடைபயணம் துவங்குவது, மரக்கன்று நடுதல், விருட்சங்கள் அமைத்தல், அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை துவக்குவது போன்றவற்றிற்கு சனி ஓரை சிறப்பானது. குரு ஓரை எல்லா வகை சுப காரியங்களுக்கு மிகவும் ஏற்ற நேரம். வியாபாரம் விவசாயம் செய்ய நல்லது. ஆடை ஆபரணப் பொருள்கள் வாங்கவும் வீடு மனை வாங்கவோ விற்கவோ ஏற்றது. எதுவும் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியமாக இருக்கக்கூடாது. கப்பற் பயணம் செய்வதற்கு இந்த ஓரை ஸ்லாக்கியமானது அல்ல. இந்த நேரத்தில் காணாமல் போன பொருள்களை பற்றி வெளியில் சொன்னாலே போதும், உடனே கிடைத்துவிடும். செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை நிலம் வாங்குவது, விற்பது, அக்ரிமெண்ட் போடுவது, சகோதர பங்காளி பிரச்சனைகள், சொத்து பிரித்தல், உயில் எழுதுவது, இரத்த தானம், உறுப்பு தானம், மருத்துவ உதவிகள் செய்வது இவற்றையெல்லாம் மேற்கொள்ளலாம். இந்த ஓரையில் ஆயுத பிரயோகத்தை துவங்கினால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகம். அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது செவ்வாய். எந்தவித நல்ல காரியங்களும் செய்ய உகந்த நேரமல்ல. இருப்பினும் தெய்வீக தொடர்பான விஷயங்களையோ சண்ட சச்சரவுக்கான விஷயங்களையோ பற்றி பேசலாம். இருப்பினும் இந்த ஓரையை தவிர்ப்பது நல்லது. இந்த ஓரை நேரத்தில் பொருள்கள் காணாமல் போனால் உடனே முயன்றால் தெற்கு திசையில் கிடைத்துவிடும். தாமதித்தால் கிடைக்காது. ஒரு சிறந்த ஜோதிடராக நீங்கள் ஹோரை சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் உண்டு. நவ கிரகங்களில் ஒன்றுக்கொன்று கடும் பகை கிரகங்களும் உண்டு அல்லவா? அதையும் நீங்கள் மனதில் கொண்டு ஹோரை தேர்ந்தெடுங்கள். என்னதான் குரு ஓரை சுப ஓரை என்றாலும் வெள்ளிக்கிழமை குரு ஹோரை தேர்ந்தெடுக்க வேண்டாம். சரி, நிஜமாகவே இந்த ஹோரையின் செயல்பாடு அறிய நீங்களே ஒரு சில விஷயங்களில் துவங்கிப் பாருங்கள், வியந்து போவீர்கள். மனித வாழ்வில் ஓரைகளின் பங்களிப்பு முக்கியமானது. நம்மை அறியாமலேயே ஓரைகளின் கதிர்வீச்சை உணர முடியும். அதை உணர்ந்து நடந்தால் நலம் பெறுவீர்கள். குறிப்பாக கணவன் மனைவி ஏதாவது வாக்குவாதம் செய்யத் துவங்கினால், செவ்வாய் அல்லது சனி ஓரை வந்தால் அடக்கி வாசியுங்கள். அது மிகப்பெரிய சண்டையாகிவிடும். கணவன் மனைவி என்றில்லை, மற்றவருக்கும் பொருந்தும். ஆதலால் காலத்தின் இந்த இரகசிய கணக்கு நீங்களும் தெரிந்து வைத்திருப்பதில் தவறில்லை. நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசை புக்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். கண்டிப்பாக வெற்றியைத் தரும் ஹோரைகள். ஞாயிறு சூரியன், புதன், குரு, சந்திரன், திங்கள். சந்திரன், குரு, சூரியன், செவ்வாய், குரு, சந்திரன், சுக்கிரன், சூரியன், புதன், சுக்கிரன், புதன், சூரியன், வியாழன், குரு, சனி, சந்திரன், சூரியன், வெள்ளி, சுக்கிரன், புதன், சனி, குரு, சுக்கிரன், புதன் தோல்வி தரும் கிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர ஓரை தோல்வியை தரும். திங்கள்கிழமை சுக்கிரன், புதன் ஓரைகள் சரியாக செயல்படாது. செவ்வாய்க்கிழமை புதன் ஓரை தோல்வி தரும். புதன்கிழமை குரு, சந்திர ஓரைகள் சரியாக செயல்படாது. குரு, வியாழன், சுக்கிர, புதன் ஓரைகள் கிழமை சரியாக செயல்படாது. வெள்ளிக்கிழமை குரு, சந்திர ஓரைகள் தோல்வி தரும். சனிக்கிழமை சந்திர ஓரை செயல்படாது. கிரகங்களின் நட்புகள். சூரியன் எக்ஸ் குரு, செவ்வாய், சந்திரன் சந்திரன், ஷெத்து குரு, செவ்வாய், சனி செவ்வாய், ஷெத்தீத்து குரு, சூரியன், சந்திரன், புதன், ஷிட்டு சுக்கிரன், சனி குரு, சித்திர சூரியன், சந்திரன், செவ்வாய் சுக்கிரன், சனி, புதன் சனி, எக்கித் சுக்கிரன், புதன் கிரக பகை விவரம். சூரியன் எக்ஸ் சுக்கிரன், சனி சந்திரன் எக்ஸ் சுக்கிரன், சனி, புதன் செவ்வாய் எக்ஸ் புதன், சனி புதன் எக்ஸ் குரு, சந்திரன். சனி ஓரையில் எந்த ஒரு சுப காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. மீறி செய்தால் அக்காரியத்தில் தடை, தாமதம், தோல்விகளே ஏற்படும். 100% அசுபம் உண்டாக்கும். இரண்டாவது கண்டங்கள், விபத்துக்கள், பிடிபடுதல், தீய விளைவுகளை வாரி வழங்குவது சனி ஓரையாகும். பெரும்பாலான விபத்து, வாகன விபத்துக்கள் சனி ஓரையில்தான் நிகழும். உஷார். 3ஆம், இந்த ஓரையில் ஒரு மூலையில் ஒதுங்கி உட்காருவதே சாலச் சிறந்தது. 4வது, ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்ட மொபைல் மாதிரி ஆகிவிட வேண்டியதுதான். சுக்கிரன், சுகம் தரும் ஓரை. 1. சங்கீதம், ஆடல், பாடல், கற்க, கவி, கட்டுரை, கதை இயற்றுதல், காதல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடல், பணம் வாங்குதல், கொடுத்த கடன் வசூல் செய்ய உகந்த ஓரை. பணம் கொடுக்கக்கூடாது. 2ஆம் ஆடை, ஆபரணங்கள் வாங்குதல், அணிதல்,
அலங்கார ஆடம்பர பொருட்கள் வாங்குதல், உல்லாச பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுதல், படப்பிடிப்பு தொடக்க விழா, படப்பூஜை செய்தல், கலை அரங்கேற்றம், வங்கிகளில் புதிய அக்கவுண்ட் ஏற்படுத்துதல், ஏசி ஓபன் பண்ணுதல். 3வது வீடு வாகனம் கிரயம் பண்ணலாம். 4வது விருந்தினராக செல்லலாம். பெண் பார்க்க சென்றால் வெற்றி உறுதி. 5வது சகல சுபகாரியங்களுக்கு 100% உகந்த ஓரை சுக்கிர ஓரையாகும். புதன் ஹோரை. லாபம் தரும் ஹோரை. 1. எழுத்து பேச்சு, வித்தை ஆரம்பம், கல்வி, படிப்பு, கல்வி தொடர்பான அனைத்து காரியங்களும் இந்த ஓரையில் செய்யலாம். 2ஆம் கதை, கட்டுரை, காவியம், கவி இயற்றுதல், நூல் ஆராய்ச்சி போன்ற ஞாவும் புதன் ஓரையில் வெற்றிகரமாக செய்யலாம். 3வது வியாபாரம், தொழில், உத்தியோகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடலாம். 4வது திருமணம் சம்பந்தமான காரியத்தில் துணிந்து செயல்படலாம். 5வது எல்லா சுயகாரியங்களையும் புத ஓரையில் புஷ்டியாக வெற்றியாக செய்யலாம். 6ஆம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் வெற்றி தரும் ஓரை இது. குரு ஹோரை. ஹோரை இது 100% சுப ஓரையாகும். குரு ஓரையில் எல்லா வகையான சுபகாரியங்களையும் செய்யலாம். கல்வி, வித்யாரம்பம், ஆலயம் வழிபடுதல், திருமணம் செய்தல், ஆடை ஆபரணம் வாங்க அணிய சிறந்த ஓரை. எல்லா விதங்களிலும் சுபத்தையும் லாபத்தையும் அளிப்பது குரு ஓரையாகும். சந்திரன் ஹோரை. அமுத ஹோரை. சந்திரன் துரித கிரகமாகையால் பயணங்களில் விரைவும் வெற்றியும் உண்டாகும் ஹோரையாகும். உணவுப் பொருட்கள் சம்பந்தமான செயல்கள் செய்தல், திருமண விஷயம் பேசலாம், அம்பாள் வழிபாடு செய்தல், மனம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம். கற்பனையை மூலதனமாக கொண்ட எந்த ஒரு செயலிலும் ஈடுபடலாம். எல்லா சுப காரியங்களுக்கும் சந்திர ஹோரையை தேர்ந்தெடுக்கலாம். அம்மாவாசையன்றும் மறுநாள் பிரதமை அன்றும் சந்திர ஹோரையை தவிர்க்கவும். தேய்பிறை சந்திர ஹோரையை தவிர்ப்பது நலம். செவ்வாய் ஹோரை ரோகம் தரும் ஹோரை. கடன் வாங்குதல் கூடாது. கடனை திருப்பி கொடுக்கலாம். எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. தடை, தாமதம், விபத்து, ரணகாயங்கள் உண்டாக்கும் ஓரையாகும். இது ஒரு காரசாரமான சண்டை, கலகமூட்டும் கிரக ஓரையாகும். அனைவரும் அனைத்திலும் உஷார். செவ்வாய் போர் கிரகம். புதிய முயற்சிகளை கட்டாயம் தவிர்க்கவும். நன்றி. ஓம் சர்வம் சிவார்ப்பணம்.